இனிமே லாரி போகாதுங்க. இறங்க இறங்க. கார்வார் போறதுக்கு வேற ஏதாவது வண்டி கிடைக்குமா? இப்போ எதுவும் கிடைக்காது. எதா இருந்தாலும் காலையில தான். இல்ல எனக்கு வேண்டாம். ஏன் சரக்கடிக்க மாட்டியா? அப்படின்னு இல்ல, இப்ப வேண்டாம். நீ ஏதோ ப்ராப்ளம்ல இருக்கேன்னு நினைக்கிறேன். என்னாச்சு? சும்மா சொல்லு. எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் அதை சால்வ் பண்றதுக்கான மந்திரம் என்கிட்ட இருக்கு. முக்கியமா லவ் மேரேஜ் பண்ணவங்களுக்கு எதா இருந்தாலும் சொல்லு. உண்மையான காதல் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிற வழி என்னங்கிறத பத்தி ஓஷோ ரஜ்னீஷ் சொல்லியிருக்காரு. உங்களோட காதல்ல துக்கம் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்தா அது காதலே இல்லை. காதலுங்கிறது ஆனந்தமானது, உடலும் உள்ளமும் நிறைகிற ஆனந்தம். அங்க எப்படி துக்கம் வரும்? லீவ் இட் யார். சங்கடங்களை தூக்கி குப்பையில போடு. வேணாம் 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 வேணாம். நீ பிராட்காஸ்ட் மினிஸ்ட்ரியில யூனிஸ் முகமதை பார்த்தா போதும். நான் அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அந்த ஃபார்ம் கிடைச்சதை எனக்கு மெயில் பண்ணு. ஓகே. அடுத்த மாசம் 10ஆம் தேதிக்குள்ள கியூட்டலுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சப்மிட் பண்ணி ஆகணும். காஃபி எடுத்துக்க. கொடு. நீ உட்கார். பார்த்து. ஏன் நீ எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எனக்கு இப்போவும் நீங்க சொல்ற எல்லாத்தையும் இதெல்லாம் தேவையா? எங்க பாரு, நல்லா யோசிச்சு பாரு. யுஏஇல அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. இது நம்மளோட அதிர்ஷ்டம். எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓகேவே சொன்னேன். இவன் கடந்த 10 வருஷமா அங்க இருக்கிற மீடியால தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அதை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நம்ம கூட வந்திருக்கான். கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. ஆரம்பிச்ச உடனே ஹெல்ப் பண்றதுக்கு 4-5 இன்வெஸ்டர்ஸ் ரெடியா இருக்காங்க. நாங்க எல்லாத்தையுமே பேசி முடிச்சிட்டோம். நீங்க எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இது என்னோட கனவு. உனக்கு நல்லா தெரியும். பாதி வழியில இருக்க. என்ன தடுத்துறாத ப்ளீஸ். ஓகே? எல்லாரும் வந்தாச்சுல? டேய், ஸ்டார்ட் பண்ணு. யுஏஇல இருக்கிற மிகப்பெரிய தொழிலதிபரான மிஸ்டர் ஷெபின் முகமது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில சந்திக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். ஹலோ. அங்கிள் சொல்லுங்க. என்னப்பா உங்க சேனல் கலக்குன்னு கலக்குது? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல அங்கிள். இப்படியே போச்சுன்னா எல்லா சேனலும் உங்க முன்னாடி காணாம போயிடுவானுங்க. அப்படி நடந்தா ஓகே.
என்னை கூப்பிட்டு இப்பதான் டைம் கிடைச்சதா? நல்லா சொன்னப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு உட்கார்றது கூட டைம் இல்ல. இங்க நடக்கிறதெல்லாம் உனக்கும் தெரியும் தானே. குட்டி தூங்கிட்டாளா? போனை அவகிட்ட கொடு. அவ தூங்கிட்டாங்க. நீ கொஞ்சம் எழுப்ப, எனக்கு அவ சத்தம் கேட்கணும். உங்க பொண்ணு சத்தம் மட்டும் கேட்டா போதும்ல, நாளைக்கு கூப்பிடுங்க. இவள பொருளாதார வீழ்ச்சி காரணமாக பெரிய அளவில் வேலை இழப்பு ஏற்படும் என்றும் இதன் காரணமாக இந்தியாவை சேர்ந்த தொழிலாளர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகும் என்றும் மையம் ஏற்படுகிறது. பொருளாதார வீழ்ச்சியால் விசாவின் காலாவதி முடிந்து இங்கு வாழும் 2 லட்சம் நபர்களை அவர்களின் நாட்டிற்கு திரும்பி அனுப்ப அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இந்த எண்ணிக்கையில் கணிசமானவர்கள் இந்தியர்களே. இப்படி வேலையை இழந்த தொழிலாளர்கள் தன் நாட்டிற்கு சென்று என்ன செய்ய போகிறோம் என்று தவித்துக் கொண்டிருக்கின்றனர். பொருளாதார வீழ்ச்சி இங்கு வாழும் இந்தியர்களுக்கு பெரிதும் பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளதா? இதை பற்றி ஒரு விவாதம் இன்று நமது தொலைக்காட்சியில் நடக்க உள்ளது. பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக நூற்றுக்கணக்கான விசாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இந்தியாவில் உள்ள ஒரு பிரபலமான ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி இதனை கூறியுள்ளது. கட்டுமான தொழிலில், அதுவும் குறிப்பாக UAE-யில் கிட்டத்தட்ட $582 லட்சம் ப்ராஜெக்டுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது மீண்டும் எப்பொழுது தொடங்கும் என்பதை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. உலக பொருளாதாரத்தின் வீழ்ச்சி மத்திய கிழக்கு நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களின் வாழ்க்கையை மொத்தமாக புரட்டி போட்டுள்ளது. இதனால் பல தகாத சம்பவங்களும் தினமும் அரங்கேறுகிறது. சார், உங்களோட சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி தான் இதை நாங்க ஆரம்பிச்சோம். இப்போ திடீர்னு இல்லைன்னு சொன்னா எப்படி சார்? இல்ல தெரியும், ஆனா சார். ஹலோ ஹலோ சார், ஹலோ. ஜான் சாரும் முடியாதுன்ட்டாரு. ரெசெஷன் வந்ததுனால மெட்ரோட ஆர்டரும் கேன்சல் ஆயிடுச்சான். பெரிய லாஸ் தான். இனி 5 பைசா கூட தர முடியாதுன்ட்டாரு. ஒவ்வொருத்தங்களும் இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்றதுனே புரியலடா. ஹலோ, ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. வந்துட்டியா? அனந்து, கையில ₹1 கூட இல்ல. இந்த மாதிரி நேரத்துல அப்பா கிட்ட போய் எப்படி கேட்க முடியும் சொல்லு? இங்க பாருங்க, என்ன நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு. You told me many times, but this is over. I can't do it anymore. Sir, please. We are not asking for the waiver, sir. Okay, you had many times to solve it, but you didn't do it, so I stopped this for the last time. Please leave the building. ஹலோ. ஒரு செம்ம ட்ரீட் கொடுக்கணும். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. பெண் குழந்தை தான். காலைல 4:30க்கு. கொடுக்குறேன். ரேவதிகிட்டே கொடுக்குறேன். ஹலோ 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 நான் ஹலோ. ராத்திரி ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஃப்ளாட்டுக்கு வந்ததும் ரேவதிக்கு கால் பண்ண. அவ ஃபோன் எடுக்கவே இல்லை. மாமாக்கு ஃபோன் பண்ணி கொடுக்க சொல்லியும் அவ ஃபோன் வாங்கவே இல்லை. பொருளாதார வீழ்ச்சி காரணமாக வேலை இழந்த தமிழர் இன்று தற்கொலை செய்து கொண்டார். எண்ணெய் நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் வேலை செய்து கொண்டிருந்த அவர் வேலையை இழந்ததால் தனது வீட்டில் இப்படியே போச்சுன்னா நம்ம நிலைமை கடைசியில் இப்படிதான் நினைக்கிறேன். எண்ணெய் நிறுவனத்தில் ₹582 கோடி ப்ராஜெக்ட் இன்று நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதோ அடுத்தது. எடு எடு. ஹலோ. ஓகே, I'll try. என்னாச்சுடா? 2 நாள்ல கியூட்டலோட மொத்த டியூஸையும் கட்டணுமா? இல்ல சேனலோட லைசன்ஸ் கட் ஆயிடும். நீ முகமது அலிக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாரு. அதுல எந்த பிரயோஜனம் இல்லடா. இப்ப இந்த ஊர்ல எவங்கிட்டயுமே பணம் இல்ல. அந்த ஆளோட 2 யூனிட் லாக் அவுட் ஆயிருச்சு. இனிமே என்னதான்டா பண்றது? ஸ்டாஃப்ஸுக்கும் சம்பளம் கொடுத்து 2 மாசம் ஆச்சு. கியூட்டல் டியூஸை வேற கட்டணும். மொத்தமா பார்த்தா பெரிய அமௌண்டா வேணும். என்ன பண்றதுன்னே புரியல. டேய், இங்க வட்டிக்கு கொடுக்குறவங்க யாரா தெரியுமா உனக்கு? ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. ஆனா வட்டி கட்டியே நம்ம ஆயுசே முடிஞ்சிடும். அதெல்லாம் இனிமேல் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. எப்படியும் ஜெயிச்சாகணும்.